ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கான வேலை வாய்ப்பு தான் அது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்பிபிஎஸ் படித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நேர்காணல், அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது அதுக்கான கட்டணமும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 80,000 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 6 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மற்றும் 13ஆம் தேதி தான் உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் போய் டைரெக்டாக அட்டன் பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் தான் இதுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாப்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இங்கே என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, இங்கே உங்களோட பெயர், இங்கே உங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுக்கு எத்தனை வயசாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பாலினம் ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகிரி எஸ்சியா எஸ்டியா, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இது எல்லா கேட்டகரியும் சேர்த்து ஓபிசியில் வந்துடும். அது இல்லாமல் ஓசி கேட்டகரி மற்ற கேட்டகரினா அதர்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பர்டிகுலர்ஸ்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையும் கிடையாது. இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ், இந்த இடத்துல ப்ரெசென்ட் அட்ரஸ், ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ரெண்டையுமே என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ன்னு போட்டுக்கோங்க. இங்கே 10th அப்படின்னா 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சு நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி லைனாக எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இல்லை ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க, டெக்னிக்கலாக சைடில் ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ லைனாக 1 2 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. 2-3 கம்பெனியில் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி அது தேவையில்லை. எங்கே வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய பதவியின் பெயர் என்ன போஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. அதாவது உறுதிமொழி, ஓகேங்களா. படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு டேட்டு இன்டர்வியூ டேட்டோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். போடாமல் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஓகேங்களா. டைரெக்டாக வாக்கின் தான் போக போகிறீங்க. போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் 2க்கான வேலை வாய்ப்புகள். இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் தமிழ்நாடு தான். என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்பிஹெச் அல்லது பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் 80,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கூடவே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறாங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பிப்ரவரி தான் உங்களுக்கு டேட் ஆஃப் இன்டர்வியூ. காலையில் 9 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும். இரண்டாவது சேம் அதே தான், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் சர்வே மானிட்டர்ஸ்னு. இதுக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 80,000 ரூபா ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தான் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 12ஆம் தேதி இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. 9 மணிலேருந்து காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு டிஎம்எல்டியோ இல்லை டிப்ளமோ எம்எல்டி படிச்சிருந்தீங்கனாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு மேக்ஸிமம் உங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் தான். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குது. அது என்னங்கிறத கீழே பார்க்கலாம்.
இது இல்லாமல் இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 20,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறாங்க. டெய்லி அலவன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி தான் உங்களுக்கு இன்டர்வியூ. காலையில் 9 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் எனிவேர் இன் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் அதுதான். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ எம்எல்டியோ இல்லை டிஎம்எல்டி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 28 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ப்ளஸ் டெய்லி அலவன்ஸ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 12ஆம் தேதி தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. எனிவேர் இன் தமிழ்நாடு தான் உங்களுக்கு போஸ்டிங். 12th முடிச்சுட்டு கூடவே உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 28 ஜென்ரல் கேட்டகரினா 18,000 சம்பளம். இது இல்லாமல் டெய்லி அலவன்ஸும் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் 13ஆம் தேதி இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்துக்கும் 12ஆம் தேதி இன்டர்வியூ. இனி நம்ம பார்க்குறதெல்லாம் 13ஆம் தேதி இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா யூடிசி, அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் எனிவேர் இன் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். இல்லை கிராஜுவேட் எனி டிகிரியில் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டும் காமன். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். கூடவே உங்களுக்கு டைப்பிங் நாலேஜுங்கிறது கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. 17,000 சம்பளம். 28 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தால் போதும். 13ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு எனிவேர் இன் தமிழ்நாடு தான் லொக்கேஷன். நீங்கள் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் நீங்கள் 25 வயதுக்குள்ளே இருக்கணும். 17,800 சம்பளம். கூடவே டெய்லி அலவன்ஸ் வழங்குறாங்க. 13ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்டர்வியூ எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூ சென்னையில் தான். பட் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கலாம். ICMR நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் நம்பர் 1 மேயர் சத்தியமூர்த்தி ரோட், சேப்பாட், சென்னை 600031. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி, ஆதார் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இது எல்லாத்தையுமே ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போங்க. பார்த்து சூதானமாக எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ. உங்களுக்கு இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுத்துருக்காங்க. SC, ST, OBC கேண்டிடேட்ஸுக்கு. OBCனா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC, STனா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான டேட் எப்போ எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இன்டர்வியூ அப்படிங்கிற முழு தகவலையும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு சொல்லுங்க. நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.